ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து வெப்பன்ஸ் படம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஹாலிவுட் ஹாரர் படமாக வந்து தியேட்டர்ஸில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை வந்து பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரோ படம் அப்படி ப்ரோ இப்படி ப்ரோ அது இதுன்னு போட்டு வந்து சொல்லிட்டு வந்து இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து அந்த படத்தை வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலையோ மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ guys. இந்த படத்தோட கதையை பற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டைமு ஒரு குறிப்பிட்ட கிளாஸில் வந்து ஒரு 17 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காணாமல் போகிறாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன் விசித்திரமாக வந்து ஓடுறாங்க, ஏன் அந்த ஒரே டைமில் வந்து காணாமல் போயிருந்துருக்காங்க, அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு டீச்சர், அந்த கேரக்டருக்கும் அந்த டைமில் வந்து ரெகுலராக வந்து ஸ்கூலில் வந்து அட்டன் பண்ணுற ஒரு பையன், ஸோ அந்த கேரக்டருக்கும் வந்து என்ன மாதிரியான சம்பந்தம் இந்த கதையில், அதுக்கப்புறம் வந்து ஏன் அது உங்களை வந்து விசித்திரமாக ஓடினாங்க, ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மமான விஷயங்கள்லாம் வந்து என்ன அப்படிங்கிறதான் வந்து இந்த படத்தோட மொத்த கதையை. ஸோ இந்த படத்தை வந்து பார்பரியன் டைரக்டர் வந்து 2வது படமாக வந்து டைரக்ட் வந்து பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அவரோட 2வது படம் தான் இந்த படம். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோடில் வந்து போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் போக ராஜா நீ வந்த படம் பார்த்த படம் வந்து இது கிடையாது, ஸோ இது வந்து வேற மாதிரியான ஒரு நெரேட்டிவ் ஸ்டைலில் வந்து போகும் அப்படின்னு வந்து வச்சுட்டு, ஸோ வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் டேர்மில் வந்து இந்த கதையை வந்து நெரேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவே வந்து இதோட நெரேஷன் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ வந்து பொதுவாக வந்து பேய் படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ வந்து ஸோ இந்த பேயை வந்து காமிச்சிட்டு, ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எஸ்எஃப்எக்ஸ்லாம் வந்து போட்டு இருட்டுக்குள்ளே வந்து தனியாக வந்து ஒரு பேய் வந்து நிற்கிற மாதிரி, அது கேரக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து தெரியாத மாதிரி அப்படிலாம் வந்து பயமுறுத்துவாங்க. அப்படிலாம் வந்து எந்த சம்பவமே வந்து இந்த படத்தில் வந்து கிடையாது. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு இன்சிடென்ட் ஒன்று வந்து நடக்குது. ஸோ அந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கதையை வந்து மூவ் ஆகும். ஸோ அங்கே வந்து ஒரு ஹாரர் டேர்மை வந்து இவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஹாரர் விஷயங்கள்லாம் வந்து அங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஆஃப் வந்து பயங்கரமாக வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். மெயினாக வந்து என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ட்ராமா மோடு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த கதையே வந்து போயிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஆஃப்ல வந்து இந்த கதை வந்து ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஒரு நெரேஷன் ஒன்று வந்து இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஒரு நெரேட்டிவ் ஸ்டைலில் வந்து இந்த கதையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் படம் முடியும் போதெல்லாம் வந்து எஸ் ஒரு பெட்டரான ஒரு படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து இந்த படம் வந்து டெஃபினட்டாக வந்து கொடுக்குது. சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ், பல்ப் ஃபிக்ஷன், ஸோ இந்த மாதிரி நான் லீனியர் டேர்மில் வந்து இருக்கக்கூடிய படங்கள், ஸோ அதை வந்து ஹாரர் டேர்மில் வந்து இவங்க வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவாகவும் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு நெரேஷன் ஸ்டைல் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து ஜஸ்டின் அப்படின்ற அந்த ஒரு ஜூலியா கார்னரோட அந்த டீச்சர் ரோல் கேரக்டர்லேருந்து தான் வந்து படம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த கேரக்டர் வழியாக எப்படி வந்து அந்த கேரக்டர் வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகி, ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டருக்கு இருக்கக்கூடிய போலீஸ், அப்புறம் வந்து ஒரு திருடன் கேரக்டர், ஸோ அந்த திருடனோட அந்த ஒரு திருடனோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் ஒருத்தர் வந்து இருக்காரு, ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுக்கப்புறம் வந்து ஒரு பையன் டெய்லி வந்து ஸ்கூலில் வந்து கரெக்டாக அந்த டைமில் வந்து அட்டன் பண்ண அந்த ஒரு பையன் வந்து அந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்து இந்த கதை வந்து போகுது. ஸோ இந்த கேரக்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த கதையை வந்து நெரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஹைப்பர் லிங்க் டேர்மில் வந்து கதையை வந்து நெரேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ வந்து ஒரு கேரக்டர் பார்த்தா ஒரு ஸ்டோரி ஒரு விஷயத்தை வந்து ஸோ அடுத்த கேரக்டரில் நீங்கள் வந்து வேற ஒரு விதமாக வந்து இந்த படத்தில் வந்து பார்க்கலாம். ஸோ அதான் வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ ரொம்ப ஹைலைட்டடாக வந்து அதெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து சீன்ஸா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆர்ச்சர் கேரக்டர் வந்து ஜேம்ஸ் கேரக்டர் வந்து திரும்ப போட்டு அடிக்கிறது, ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டர் மறுபடியும் வந்து சண்டைக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் வந்து இந்த படத்தில் வந்து காமெடியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாம் வந்து அந்த பட் ஆனால் அவன் என்ன மோடில் அதை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் இருந்தாலும் கூட அந்த சீன்ஸ்லாம் வந்து காமெடியாக தான் படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகிடுது. பட் ஆனால் நல்லா இருந்தது அப்படின்னே வந்து சொல்லுவேன். அதே மாதிரி வந்து டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் உள்ள டெக்னிக்கலான விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. பட் ஆனால் சிம்பிளாக தான் வந்து இருந்தது. ஸோ இருந்தாலும் வந்து ரொம்ப செம்மையாக வந்து அந்த ஒரு எஃபெக்டிவாக வந்து டெக்னிக்கல் ஒர்க் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து படம் பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகிட்டு இருந்தது. ஸோ அது வந்து கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், அண்ட் வந்து மியூசிக், சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வந்து நடக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸில் வர்ற அந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து எஸ்எஃப்எக்ஸ் குவாலிட்டி அதுவும் வந்து நல்லா இருந்தது. அண்ட் வந்து எடிட்டிங் வந்து சொல்ல வேணாம், எடிட்டிங் தான் அந்த படத்தில் வந்து ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே நான் வந்து சொல்லுவேன். ஸோ செம்மையான ஒர்க்கு, எடிட்டிங்
ஸ்டைல்லேருந்து. ஸோ டெக்னிக்கலாக செம்ம ப்ரில்லியண்டான ஒரு படம் அந்த படம். ஜோஸ் ப்ரோலின், அப்புறம் வந்து எமி மேடிகன், அப்புறம் வந்து கேரி கிறிஸ்டோஃபர் அப்படின்ற அந்த ஒரு குட்டி பையன். ஸோ அந்த கேரக்டரும் வந்து படத்தில் வந்து ரொம்ப நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து ஜேம்ஸ் கதாபாத்திரம், ஸோ அந்த கேரக்டர் வந்து பெர்ஃபார்மன்ஸுங்கிறது பயங்கரமாக வந்து இந்த படத்தில் வந்து காமெடியாலாம் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தது. நல்லா இருந்தது அந்த கேரக்டர் வரக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே வந்து. அதே மாதிரி வந்து ஜூலியா கார்னர், ஸோ அந்த டீச்சராக வரக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டரும் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் வந்து படத்துக்குள்ளே வந்து போகிறாங்க. ஸோ அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் வந்து இந்த கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக வந்து படத்தில் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ ஒரு நல்ல ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் படம் பார்த்த ஃபீலை வந்து இந்த படம் வந்து டெஃபினட்டாக வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து பிரச்சனையாக இருக்குது. அதாவது இந்த படத்தில் வந்து மெயின் சம்பவமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு, அந்த 17 பசங்க வந்து ஒரே டைமில் வந்து காணாமல் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இல்லையா. பட் ஆனால் அவங்க சொன்ன அந்த ஒரு இன்சிடென்ட்டோட மெயினான ஒரு மோட்டிவ் வந்து இவங்க சரியாக வந்து நெரேட் பண்ணாமல் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து இவங்க வந்து அந்த 17 பசங்க வந்து ஒரே டைமில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு கிளாஸில் வந்து காணாமல் போகிறாங்க அப்படிங்கிறப்போ வந்து அங்கே வந்து போலீஸோட ரோல் என்ன, ஸோ போலீஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து முன்னெடுக்கிறாங்க, ஸோ அந்த இங்கே வந்து போலீஸோட ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்க தெளிவாக வந்து விளக்காமல் வந்து விட்டாங்க. பட் ஆனால் இது வந்து மிஸ்ட்ரி ஹாரர் அப்படிங்கிறப்போ வந்து அந்த போர்ஷன்ஸை மட்டும் தான் வந்து கவர் பண்ணி இந்த கதையை வந்து கொண்டு போயிருந்திருக்காங்க. ஸோ இதுவும் வந்து காமிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து பரபரப்பாக வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகிட்டது. பட் ஆனால் அந்த மிஸ்ட்ரி ஹாரர் இவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஜான்ரா மிஸ்ட்ரி ஹாரர் அப்படிங்கிற அந்த ஒரு டேர்மில் வந்து கண்டிப்பாக வந்து கதையை வந்து நல்லாவே வந்து கொண்டு போயிடுறாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட 2 கேரக்டரோட கனவுல வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது. பட் ஆனால் அந்த கேரக்டர் ஏன் பர்டிகுலராக இந்த 2 கேரக்டருக்கு மட்டும் வந்து கனவுல வந்துட்டு இருக்க மாதிரி வந்து சீன்ஸ் வந்து வச்சிருந்திருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து விளக்காம வந்து இந்த படத்தில் வந்து விட்டுட்டாங்க. ஸோ இது வந்து படம் பார்க்கும்போது மேபி வந்து உங்களுக்கும் கூட வந்து தோணலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது ஸ்லோவாக தான் வந்து போகும், ஒரு ஸ்லோ பர்னிங் ஒரு ட்ராமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து போகும்போது தான் ஒரு ப்ராப்பரான அந்த ஒரு கேரக்டரெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான ஒரு கதையை வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ உண்மையிலே வந்து செகண்ட் ஹாஃப் எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் ஓவரால் மூவியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு தியேட்டர் வாட்ச் அப்படின்னு தான் நான் அந்த படத்தை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். பட் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து கொஞ்சம் வந்து மைண்ட் செட் பண்ணிட்டு வந்து இந்த படத்தை போயிட்டு வந்து பாருங்க. ஸோ இந்த படம் வந்து பல இடங்களில் ஸ்லோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து இந்த படம் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் கிடையாது, மிஸ்ட்ரி ஹாரர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடல் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் வந்து அடல் கண்டென்ட்டும் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து ரத்தம் வந்து தெரிக்கிற மாதிரி அந்த மாதிரியான சீன்ஸும் வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ மெயினாக வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த படம் வந்து ஏ சர்டிஃபைடு படம். ஸோ அதனால வந்து இந்த படத்தை வந்து ஃபேமிலியோடலாம் வந்து பார்க்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிட்டு போயிட்டு வந்து பாருங்க. ஸோ இந்த படம் தியேட்டர்ஸில் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டிலோட வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து ஒரு நல்ல ஒரு வாட்ச் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பொறுத்து இந்த படத்தில் வந்து நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த படத்தை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஸோ படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட வீடியோஸ் அண்ட் நம்மளோட விமர்சனங்கள்லாம் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் வேற ஒரு வீடியோ வேற ஒரு விமர்சனத்தோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரண்குமார் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ பை.